தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel Kids on Fleek. This is me Sandhya and this is Manoj. நம்ம இன்னைக்கு எந்த வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கோட் மூவில இருந்து மட்டை அப்படின்ற ஒரு சாங் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது தேர்ட் சிங்கிள் நினைக்கிறேன். ஃபோர்த் சிங்கிள். ஓகே, ஃபோர்த் சிங்கிள் நினைக்கிறேன். ஸோ வாங்க இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நிறைய ட்வீட்லாம் பார்த்தேன். ஆக்சுவலாக ப்ரொடியூசர் சைட்லேருந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாங் அப்படின்லாம் சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல, பார்க்கலாம். எஸ். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ரியாக்ஷன் வீடியோஸ் எங்கள் சேனல்லேருந்து உங்களுக்கு வரும். அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல்லும் நீங்கள் ஆலில் போட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ போகலாமா? எஸ், போகலாம். வாங்க வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெடி? இது வந்து யங்கர் வெர்ஷன் ஆஃப் விஜயா இல்லை அதுக்கும் இடையில இருக்க விஜயா? ஓட்டு தலைவா. குடாம இருக்கு. இது வந்து இந்த போக்கிரியில ஒரு இந்த மாதிரி பரவாயில்ல, நல்லாதான் இருக்குல்ல. பார்க்ல இருந்தது விட கிட்ட நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். விஜயோட அந்த டான்ஸ் போர்ஷன் பாக்குறப்போ சுத்தி ஆளுங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க போல, ரொம்ப கம்மியா தான் இருக்கும்னு நினைச்சேன். பட் ஃபைனலா தெரியுது ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு கானா ஒரு பார்ட்டி மோட் மாதிரி இருக்குல்ல. ஆக்சுவலி நான் அந்த மட்டைன்ற பேர் இருந்தோன்னா நானும் நினைச்சிட்டேன் சரி சரக்கு அடிச்சு மட்டையான மாதிரி ஏதோ ஒரு சாங் இருக்கும். ஏன்னா பிபியோட மூவி. ஸோ கண்டிப்பா ஏன்னா அவர் வந்து டைலாக் கூட இருக்குல்ல, சத்தியமா சரக்கு அடிக்க கூடாது அப்படின்லாம் இருக்குல்ல. ஸோ நான் என்ன நினைச்சேன்னா
அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு இருக்கு. விசில் போடு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாட்டியில் நடக்கிற மாதிரி தான் இருக்கு. அதில் இருக்கிற லிரிக்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ அப்படிதான் நமக்கு தெரியுது. பட் நான் இதுவும் அப்படிதான் இருக்கும்னு நினைச்சேன். பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி அப்படி கொண்டு போய் கொஞ்சம் மாசா காமிச்சிட்டாங்க. இதில் யங் விஜய் வந்து இதில் இருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தோன்னா செட்டெல்லாம் பார்க்குறப்போ ஒரு லியோ ஸ்டைல் தான் எனக்கு வந்து தோணுது. எடுத்தோடனே காமிச்சது வந்து அந்த லியோ இதுதான் இருந்துச்சு. அண்ட் நிறைய நமக்கு வந்து ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சு நிறைய அவரோட மூவிஸ் எல்லாத்தையுமே பண்ணிருக்காங்க. அதெல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாட்டுலையும் பார்த்தீங்கன்னா அவர் அடிச்சு அந்த கதவை திறந்து எல்லாம் இருந்ததெல்லாம் இந்த போக்கிரியில் வர மாதிரி அந்த ஸ்கார்ஃப் எல்லாம் கையில் கட்டிட்டு ஸோ நல்லா இருந்துச்சு. நமக்குமே அது எல்லாமே கொஞ்சம் ரீகால் பண்ண மாதிரி இருந்துச்சு. அண்ட் நிறைய பேர் வந்து நமக்கே இந்த ஸ்பார்க் மூவி பாட்டில் வந்து அந்த விஜயோட சின்னலாம் ரொம்ப ஒடுக்கு விழுந்த மாதிரி இருக்கு, அவர் அவரை மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய கிரிட்டிசைசம் வந்துச்சு. அதையுமே பாத்தீங்கன்னா அது பாசிட்டிவா வெங்கட் பிரபு எடுத்து அதையும் நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுல சீரியஸா சூப்பரா இருக்கு. இதுல வந்து என்னன்னா ஆடா தெரியல. அதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா மேபி அந்த ஒரு அனிமேஷன் மாதிரி தான் இதுல இருக்கு. ரியலான விஜய் இதுல நம்ம பார்க்க முடியல. இது கொஞ்சம் அனிமேட்டடா தான் இருக்கு. ஒரு கார்ட்டூனைஸ்டு ஒரு கேரக்டர் மாதிரி தான் காமிச்சாங்க. ஸோ ரியலா இருக்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அனிமேட்டடா பாக்குறப்போ வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா நல்லா தான் இருக்கு. அது நல்லா தான் இருக்கு. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு நல்லாவே சூப்பரா என்னென்ன நெகட்டிவ் கமெண்ட்ஸோ இல்லை என்னென்ன ஃபீட்பேக் இருக்கோ அது எல்லாமே எடுத்து அது கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ சீரியஸா அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணும். வேற காமிச்சிருக்காங்க. அவங்க ரீசெண்டா அவரோட இன்டர்வியூல எல்லாமே அதான் சொல்லியிருந்தாரு. நீங்க கொடுத்த அந்த இதெல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க வந்து யங் விஜயை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறப்போ நமக்கு நம்ம சின்ன வயசுல இருக்கிறப்போ நம்ம சின்ன எல்லாமே அப்படிதானே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபைனலைஸ் பண்ண கேரக்டர் தான் அதாமா. பட் ஆடியன்ஸ் கிட்ட இதெல்லாம் நிறைய நெகட்டிவான விஷயங்கள்லாம் வரும். நெகட்டிவ் மட்டும் இல்ல, நெகட்டிவ் இருந்துச்சு. பட் நிறைய பேரால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. விஜய் இப்படி இருந்தாரே இவர் இப்படி இருக்காரே அப்படின்னு நிறைய பேரால அக்செப்ட் பண்ண முடியலன்றனால அவங்களே நம்மளே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பார்க் சாங் பாக்குறப்போ எங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அக்செப்ட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்து. தோ அதில் ஆடின ஸ்டெப்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்தாலும் என்னடா விஜய் இதோ மாதிரி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வச்சு ட்ரோல் பண்ணி செஞ்சுட்டாங்க. இவங்க சும்மா எப்போதான் ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு இருக்கிறப்போ இவங்க வேற ஏதோ ஒன்று போட்டு விட்டுறாங்க. அது வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோல் மெட்டீரியலாக ஆயிடுது. பட் இதில் சீரியஸாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. தளபதி இதில் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் சாங்குமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க. நான் நெகட்டிவாக ஸ்பார்க் ஆமாம் இப்போ கேட்க நமக்கு அது நல்லா ஆமாம் சீரியஸாக நம்ம இதை எடுத்துக்கோங்க, விசில் போர்டு எடுத்துக்கோங்க. சீரியஸாக கேட்குறப்போ பெருசாக இல்லை. ஆனால் இப்போது எல்லார் வீட்லேயும் விசில் போர்டு சாங் ஓடாம இருக்க போறது இல்ல, எல்லாரும் கேட்டுட்டே தான் இருக்காங்க. பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பொழுதனிக்கு அந்த பாட்டு போயிட்டு இருக்கு. அண்ட் ஸ்பார்க் சாங்கும் சீரியஸா அப்படிதான் இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்பார்க் சாங் பிடிச்சிருக்கு, சீரியஸா சூப்பரா இருக்கு. நாங்களே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கனெக்ட் ஆகல, ஸ்பார்க் ஆகாத மாதிரி இருக்கே நான் நினைச்சிருந்தோம். பட் இப்போ உண்மையிலேயே ஸ்பார்க் ஆயிருக்கு. அந்த சாங் வந்து பாத்தீங்கன்னா எப்ப கார்ல டிராவல் பண்ணாலும் அந்த சாங் வரும், நாங்க பாடிட்டே தான் போயிட்டு இருக்கோம். எங்களே அறியாம அந்த பாட்டு கூட கனெக்ட் ஆயிட்டோம். ஆக்சுவலா அதான் உண்மை. அண்ட் ஆல்சோ செகண்ட் சிங்கிள் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பவதாரணி அவங்களோட வாய்ஸ் வச்சு பண்ணது அது சீரியஸ் அல்டிமேட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சின்ன சின்ன கண்கள் அது நாங்கள் சாங் கேட்டோடனே சொல்லிட்டோம் செம்ம சாங் அப்படின்ட்டு. அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இப்போ இருக்கிற சாங் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா தான் இருக்கு. பாத்தீங்கன்னா அந்த பிஜிஎம்க்கெல்லாம் போடுற மாதிரி ஒரு சாங் மாதிரி தான் இருக்கு. இது வந்து தியேட்டர் மெட்டீரியல். தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சம கிளியும் வேற லெவல் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஒரு மேபி ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாங் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் யங் தளபதிக்கு தெரியல. ஆனா விஜய் யாரு வெங்கட் பிரபு சொன்னதை பத்தி பாத்தீங்கன்னா இந்த யங் விஜய் தான் நிறைய குசும்பு பண்ணுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த்ரூ அவுட்டா நல்ல என்டர்டெயின்மெண்டா தான் இருக்கும். நமக்கு லியோக்கே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே டிக்கெட் கிடைக்க பயங்கர போராட்டமா இருந்துச்சு. இந்த இதுக்கு எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ யாரெல்லாம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டே விஜயோட படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் எங்களுக்கு இந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொரியோகிராஃபி எல்லாமே சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். அது சின்ன போர்ஷன்ல அவர் ஆடினதே பயங்கரமா இருந்துச்சு. அண்ட் எஸ் வெயிட் பண்ணுவோம் என்ன ஒரு 4 நாள். ஆனா எனக்கு நான் ஒண்ணு கவனிச்சேன், அது எனக்கு தான் அப்படி தோணுச்சான்னு தெரியல. இது யூசுவலா விஜய் ஆடுற மாதிரி தெரியல. கொஞ்சம் அவரு வந்து இன்னொரு விஜய்க்கும் இந்த விஜய்க்கும் டிஃபரன்சியேஷன் காமிக்கணும்ட்டு ஆக மாதிரி எனக்கு தெரிஞ்சது. மேபி உனக்கு அப்படிதான் தோணுச்சா? ஆமா, எனக்கு வந்து அந்த ஸ்டைல் கொஞ்சம் ஒரு மாதிரி யூசுவலா அவரோட ஸ்டைல் மாதிரி இல்ல. அவர் கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஃபிளெக்ஸியா ஆடுவாரு. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஸ்டிஃபா வச்சு ஆடின மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அவர் யூசுவலா அப்படி பண்ண மாட்டாரு. அது நம்ம ஃபுல் பாட்டு பார்த்தா தெரியும். அந்த மேபி அந்த ஒரு கேரக்டரையும் ஃபுல் படமும் பாக்குறப்ப தான் நமக்கு அது என்னன்னே புரியும். ஸோ லைட்டா ஒரு விஷயம் பார்த்து நம்ம ஃபுல்லா ஜட்ஜ் பண்ண முடியாது.
ஸோ நம்ம பார்க்கலாம். தட்ஸ் இட். அண்ட் எங்களுக்கு சாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் பார்க்கலாம் செப்டம்பர் 5th இட்ஸ் கோயிங் டு பி எ பிளாஸ்ட் இன் தியேட்டர். அண்ட் டிக்கெட்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. நாங்களும் ஃபர்ஸ்ட் டே போகணும்னு தான் ஆசைப்படுறோம். கிடைச்சா சீரியஸாக செம்மையா இருக்கும். கிடைக்கும்னு நம்புறோம். அது ஃபர்ஸ்ட் டே டிக்கெட் கிடைக்கிறது அந்த ஃபர்ஸ்ட் ஷோ கிடைக்கிறதா பெரிய போராட்டமா இருக்கும். இப்போ எனக்கு என்ன அதோட போராட்டம்னா செப்டம்பர் 5th தான் படம் ரிலீஸ் ஆக விடுவானுங்களான்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி ஏகப்பட்ட கேஸை போட்டுருக்கானுங்க. இப்போ ரிலீஸ் பண்ண விடுவாங்களான்னு தெரியல. ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். எல்லா தடைகளையும் உடைச்சு தள்ளிட்டு தளபதி will be there and he's going to rock னு மட்டும் எனக்கு கன்ஃபார்மா தெரியும். லெட்ஸ் see பார்க்கலாம். எங்களுக்கு சாங் பிடிச்சிருந்துச்சு. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்க சேனல் நீங்க புதுசா பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எங்களுக்கு செம்ம மோட்டிவேஷனா இருக்கும். அண்ட் இதே மாதிரி நிறைய ரியாக்ஷன் வீடியோஸ் அண்ட் vlogs எல்லாமே எங்க சேனல்ல போடுவோம். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பா தேவை. அது நீங்க கொடுப்பீங்கன்னு நம்பிக்கையோட இருக்கும். And that's it. Thank you. Bye.